வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம் உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், குறிப்பாக இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே நம்முடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா எந்த பழத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகள் பலம் பெற வேண்டியதற்கு நரம்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஆனால் இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் அந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு உடலில் நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுது. வயதானவர்களுக்கு மட்டும்தான், அதாவது 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சிலாம் இருக்குன்னு பார்த்தா இளைஞர்களுக்குமே இருக்கு. ஸோ இளைஞர்களும் வயதானவர்களும் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்கள், உணவுகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பழங்கள், இந்த ஒரு பழம் எடுத்துக்கிட்டாலே நரம்புகள் பலம் பெறும் அப்படின்னா அத்திப்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம், அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கும் உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறுவதோடு அத்திப்பழம் நரம்புகளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தையுமே கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையுமே அத்திப்பழம் நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போதான் பறிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இல்லைனா நீர் தேனில் ஊற வைக்கப்பட்ட இருக்கக்கூடிய அந்த அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலுமே நரம்பு தளர்ச்சிலாம் இல்லாமல் அத்திப்பழம் உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும். பிரண்டை கீரையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்குங்க. பிரண்டை கீரையை நீங்கள் உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ஒட்டுமொத்தமாகவே அது உங்களுடைய உடலுக்கு வந்து ஒரு விதமான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை தருவதோடு மட்டும் இல்லாமல் நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை நீங்கள் வாரத்தில் 2 முறை தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தடுக்கலாம். அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் இரண்டுத்திற்குமே வந்து பிரண்டை கீரை ஹெல்ப் பண்ணுறதால பிரண்டை கீரையை சமைத்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. பழங்களில் இன்னும் மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்புகளை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்பு தளர்ச்சி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்குது. மாதுளம் பழம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து உடலை வந்து பலப்படுத்துது. ஒட்டுமொத்தமாக மாதுளம் பழம் நரம்புகளை வந்து வலுப்படுத்தும். இதனால நரம்பு தளர்ச்சிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நரம்புகள் பலம் பெறுவதற்கு பழங்களில் நீங்கள் நெல்லிக்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெற ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்துக்கொள்ளலாம். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். அதிகாலையில் நம்ம ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாடுகள் அவதிப்படும் போது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது எல்லாமே நமக்கு நல்லது தான். நெல்லி பொடியாகவுமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். வெற்றிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. வெற்றிலையை நம்ம வந்து மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுத்துடலாம். வெற்றிலையை சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையும் தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அப்படின்றதால இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாம் வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடுவோம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நம்ம சமைத்து சாப்பிடும்போது முருங்கைக்கீரை நம்முடைய நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை குறிப்பாக கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிச்சிடும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறும். உடல் நரம்புகளுமே நமக்கு வலுவாக இருக்கும். சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். பொரியலாகவும் எடுத்துக்கலாம். முருங்கை பொடியாகவுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை பேரிச்சம்பழம் கொடுக்கும். பேரிச்சம்பழங்கள் சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெறும். நரம்பு மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே உடல் எடை மெலிந்து காணப்படுபவர்கள் கூட அந்த நோய்கள்லேருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் உடல் எடையை வந்து மீண்டும் மீட்டுக் கொள்ளணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கூட சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளும் போது தசைகள், நரம்புகள், எலும்புகள் வலுப்பெற்று
கட்டுக்கோப்பான உடலமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா நரம்புகள் வந்து உங்களுக்கு வலுப்பெறுங்க. பழங்கள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டும்தான் தினமும் பழங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கிடையாது. வயதானவர்களும் தினமும் பழங்கள் எடுத்துக்கலாம். வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து சுழற்சி அடிப்படையில் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். ஏன்னா பழங்கள் வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபட வைத்து நரம்பு தளர்ச்சியெல்லாம் வராமல் முன்னாடியே தடுக்கும். ஸோ டெய்லி வந்து ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வயதானவர்களாக இருக்கீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவு அதிகரிக்கக்கூடிய பழங்கள்லாம் எடுத்துக்காம சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பழங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தைகள் இளைஞர்கள் வந்து அனைத்து விதமான பழங்களையுமே அளவாக நீங்கள் சாப்பிட்டீங்க டெய்லியும் முடியல நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறும். பழங்கள் போலவே கீரைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் வந்து நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ இப்போ நீங்கள் காய்கறி வடிசாரம்னா வெஜிடபிள் சூப் வந்து நீங்கள் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் உங்களுடைய உணவுகளில் கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இந்த பச்சை இலை காய்கறிகளை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிட்டீங்கன்னா நரம்புகள் பலம் பெறும். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோட விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் கூடுதல் கவனத்தை பிஸ்தா பருப்புக்கு நீங்கள் கொடுக்கலாம். பிஸ்தா பருப்பில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொண்டு வாங்க. நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஸ்தாவிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நரம்புகள் உங்களுக்கு வந்து பலம் பெறும். பன்றி இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. கூடுதலாக நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையுமே பன்றி இறைச்சியில் இருக்குது. மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை பன்றி இறைச்சியை சுழற்சி அடிப்படையில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி நரம்புகளை பன்றி இறைச்சி பலப்படுத்தும். அளவாக தான் எடுத்துக்கணும், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடல் உணவுகள், சீ ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். காரணம் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மூளை நரம்புகளை வலுப்படுத்தும். மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்கும், அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் வந்து கியூர் பண்ணுறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்குமே முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஒருவேளை நமக்கு இந்த விட்டமின் B12 வந்து குறைவாக இருந்துச்சுன்னா இதயம் தொடர்பான பிரச்சனை, நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். அப்போ கடல் உணவுகளான மீனில் விட்டமின் B12 அதிகம் இருக்குது. அடிக்கடி நீங்கள் மீன் சாப்பிடுவது மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தவிர்க்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்தில் ஏதாவது 2 நாட்கள் மீன் சாப்பிடலாம். அளவுக்கு அதிகமாக எண்ணெயெல்லாம் சேர்க்காம அளவாக எண்ணெயை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நரம்புகளையுமே நீங்கள் வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் குறிப்பாக வந்து பால் பொருட்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நரம்புகள் வந்து பலம் பெறும். மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள் அதிகம் இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக நிறைந்திருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையுமே நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய நரம்புகளை நீங்கள் வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நாம் எப்போதுமே வந்து நரம்பு மண்டலம் மட்டும் கனெக்டாக இருக்கான்னு பார்க்கவே மாட்டோம். நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள் வந்து மூளைக்கு செய்திகள் அனுப்புது. ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படிப்பட்ட நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கணும்னா நரம்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்து கொண்டே இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு புற நரம்புகள் வலு குறைவது தடுத்து நரம்புகள் பலவீனமாக தடுத்து நரம்புகளை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ பழகிக்கோங்க. வயதானவர்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் கூட இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.